கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதட்டிராதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க மதுரை வடக்கு மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதி இளைஞரணியின் சார்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டும் ஒன்றிய அரசை, தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் அன்பு சகோதரர் இளங்கோ அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களுக்கும், ஆனையூர் பகுதி கழகத்தின் செயலாளர் மருதுபாண்டியன் அவர்களுக்கும், செல்வகணபதி அவர்களுக்கும், எனக்கு முன்னால் உரையாற்றிய அன்பு சகோதரி ராஜபாரதி அவர்களுக்கும், மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் இன்பா ஏஎன் ரகு அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருடைய பெயரையும் நம்ம அமைச்சர் அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். அதனால் இது இந்த நோட்டீஸில் இருக்க பேர் அம்புட்டையும் நான் வாசிக்கணும்னா ரவு பகலாகி ராமனின் கதையாகி போயிடும். நம்ம அமைச்சர் 9 மணிக்கு திரும்ப ஃப்ளைட்டுக்கு போனோம். அதனால் என் பேச்சை ஒரு 15 நிமிஷம் கேட்டுட்டு இடையில நான் போயிடுவேன்ட்டார். அப்போ இந்த சகோதரிகள்லாம் பார்க்குறாங்க, இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது, நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறதான் அப்படின்னு நினப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்கெல்லாம் கை தூக்கி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது, எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் பெண்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கி அவங்க அந்த மகிழ்ச்சியான முகத்தை காட்டி கொடுத்துட்டாங்க. அங்கே பாருங்கள் சத்தத்தை. அதனால தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர்கள்ட்ட எவ்வளவு நேரம் பேசுகிறதுன்னு நான் கேட்கல. அண்ணே நான் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு ஒரு ஊரில் போய் கேட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பட்டிமன்றம் பேசுங்க லியோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் கொலா கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா, லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கையை பிடிச்சி மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. அதனால் உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வகையில் என்னுடைய பேச்சு இருக்கும் என்பதை சொல்லி, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் இந்த ஆட்சியை தொடங்குகின்ற பொழுது ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர்களை நியமித்து கொண்டு வருகின்ற நேரத்தில் இந்த 2 துறைக்கும் ஒரு காலத்தில் தனித்தனி அமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனால் 2 பெரும் துறையை ஒரே ஒருவருடைய கையில் கொடுத்தால் அதை சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கையில் பத்திரப்பதிவு துறையையும் வணிக வரி துறையையும்
என்று இரு பெரும் துறைகளை மிகப்பெரிய பொறுப்பாக ஒருவரிடம் கொடுத்த எங்கள் தளபதியினுடைய நம்பிக்கையை பெற்ற போர் படை தளபதி எங்கள் அருமை அண்ணன் வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. அவருடைய காலத்தில் என்னென்ன சிறப்பு நடந்திருக்குன்னா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சாரம் கட்டி மேலே உட்காந்துருக்கவங்க எந்த நேரத்தில் இந்த சாரம் பிஞ்சு உழுகுமோ அப்படின்லாம் பயந்து பயந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் 100ஆண்டு விழா ஜல்லிக்கட்டு மைதானத்தை அலங்காநல்லூரில் அமைத்த வெற்றி வீரர் எங்களுடைய அருமை அண்ணன் மூர்த்தி அவர்கள். அதே மாதிரி அவருடைய பத்திரப்பதிவுத்துறையில் இப்போ பட்ஜெட்டில் ஒரு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள், ஒரு திட்டம். ஆம்பளைய பேரில் இருந்த சொத்தெல்லாம் இப்போ எல்லாரும் பொம்பளைய பேருக்கு மாற்ற போகிறேன். என்ன காரணம்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 1% பெண்கள் பேரில் பத்திரம் பதிவு செய்தால் 1% பத்திரப்பதிவு கட்டணத்தில் சலுகை என்ற அந்த அருமையான திட்டத்தை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான எங்கள் அருமை அண்ணன் மூர்த்தி காலத்தில் தான் அந்த அருமையான திட்டத்தை பட்ஜெட்டில் தலைவர் அறிவிச்சிருக்கார். ரொம்ப அற்புதமான கூட்டம். ஆசையாக இருக்கும் உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு. வந்தோன்னே பாட்டு பாடினே எல்லாரும் யோசிப்பாங்க, எல்லாரும் பேசுவாங்க, லியோனி வந்தோன்னே எதுக்குடா பாடினாருன்ட்டு. எல்லா ஊர்லேயும் பேசுகிற மாதிரி மதுரையில் பேச முடியுமா? இயல், இசை, நாடகம் என்ற 3 கலைகளையும் வளர்த்த கலைகளின் தொட்டில் எது என்றால் எங்கள் மதுரை மாநகரம் தான். அதனால் எல்லா ஊர்லேயும் பேசுகிற மாதிரி நம்ம ஊரில் பேச முடியாது. இப்படி தான் மதுரையில் ஒரு பாட்டு பாடுற ஒரு ஆள் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தான். கூட்டம் கிளம்பி போயிட்டே இருந்துச்சு. என்னடா கூட்டம் கிளம்பிக்கிட்டே இருக்கு, இவங்கள உட்கார வைக்கிறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு ஐடியா பண்ணான். கச்சேரி நடக்கிறது மதுரையில், எப்படா குரூப்புகளை உட்கார வைக்கிறதுன்ட்டு ஒரு பாட்டு ஆரம்பித்தான். மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படின்னா மதுரைக்காரன் பூரா உட்காந்து எங்கள் மதுரையை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு இந்த 200 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறோம்ட்டு 200 ரூபா கொடுத்தேன். ஆஹா, ஊர் பேராக பாடினா காசு கொடுப்பாங்க போல இருக்குன்ட்டு அடுத்து ஒவ்வொரு ஊராக தொடங்கிட்டேன். அடுத்த ஊர் என்ன ஊரை பாடினான்னா, அடுத்த ஊர் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து அப்படின்னா எங்கள் தஞ்சாவூரை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறோம்னா 1000 ரூபா. இப்படியே ஒவ்வொரு ஊராக பாடிக்கிட்டே போனேன். கூட்டத்துக்குள்ளே ஒருத்தன் இந்திக்காரன் உட்காந்துருந்தான். அவன் கச்சேரி நடத்துகிறவரை பார்த்து பாம்பே 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 பாம்பேயை பற்றி பாடுறாங்கிறேன். என்னடா எல்லா ஊருக்கும் பாட்டு இருக்கு, பாம்பேன்னு ஒரு பாட்டு கூட கிடையாது அப்படின்ட்டு நம்ம மதுரைக்காரன் ஒரு ஐடியா பண்ணான் பாருங்க. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பாம்பேக்காரன் எந்திரிச்சு மேரா பாம்பே 1000 ரூபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாம்பேக்காரன்ட்ட பாம்பை பற்றி பாடி 1000 ரூபா வாங்கின ஒரு பாடகர் யாருன்னா அது நம்ம மதுரைக்காரன் தான். உலகத்துக்கே அல்வா கொடுத்த ஊர் எது என்றால் எங்கள் மதுரை மாநகரம். காரணம், நகைச்சுவைக்கும் இலக்கியத்திற்கும் பெயர் போன எங்கள் மதுரை மாநகரத்தில் ஆணையூரில் இப்படி அற்புதமான ஒரு பொதுக்கூட்டம். இன்னைக்கு எதுக்காக இந்த பொதுக்கூட்டம் அப்படின்னா, 1961ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுத்து 7 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு கணக்கு போட்டு 442 எம்பி அன்னைக்கு கணக்கு போட்டாங்க. 1971 ஒரு தடவை கணக்கெடுத்து 7 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு கணக்கு போட்டு 522 எம்பிக்களை கணக்கு போட்டாங்க. 1971 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு கணக்கு போட்டு 543 பாராளுமன்ற தொகுதிகளை இந்திய அரசு நிர்ணயம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை எக்கச்சக்கமாக பெருகி தள்ளிருச்சு.
கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு பெத்து தள்ளிட்டான் நம்பால். அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சிவப்பு முக்கோணம் அதை போட்டு விட்டு, ஒன்று பெற்றால் ஒளிமயம், இரண்டு பெற்றால் இன்பமயம், இரண்டே பெருக இனிதே வாழ்க அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு, அந்த சட்டத்தை முறையாக கடைப்பிடிச்சது யாருன்னா நம்ம தான். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் 16 பிள்ளைய. எப்படித்தான் உட்காந்து பெத்தானோ மனுஷன், 16 பிள்ளை. தாத்தாவை கேட்டேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எப்படி தாத்தா 16 பிள்ளை? எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்ததான்னாரு. நான் சின்ன பிள்ளையில நம்பிட்டேன், கோயிலில் போய் ஒவ்வொரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பார் போல இருக்குன்னு. இப்போ நினைக்கிறேன் கிழவன் எவ்வளோ பெரிய விஷக்கிழவனாக இருந்திருப்பாருன்ட்டு. அன்னைக்கு ஏன் 16 பிள்ளை பெற்றாங்கன்னா வேறு வேலை இல்லை. டிவி கிடையாது, சினிமா கிடையாது, ட்ராமா கிடையாது, லியோனி பட்டிமன்றம் கிடையாது, நாடகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாட்டியை கல்யாணம் பண்ணி உட்கார வச்சுட்டு எவ்வளோ நேரம் தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். பெருசு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் லட்சுமி சாப்பிட்டியா அப்படின்னாரு. எங்கள் பெரியப்பா பிறந்துட்டார். சாப்பிட்டியான்னாரு, அவ்வளோதான். இங்கே தான் உட்காந்துருக்கியான்னாரு. எங்கள் அத்தை பிறந்துருச்சு. கரண்ட்டு கட்டானக்கு எங்கள் அப்பா பிறந்தார். அப்புறம்னாரு எங்கள் சின்னத்தை பிறந்துருச்சு. 16 பிள்ளைய. பாட்டியை கேட்டால் பூரா நான் பெற்றதுரா, கடையில் போய் வாங்க முடியும் அப்படின்னுச்சு. இப்படி வஞ்சம் இல்லாமல் பெற்றிருக்காங்க. ஆனால் குடும்ப கட்டுப்பாடை நம்ம ஆளுக அருமையாக கடைப்பிடிச்சாங்க. அந்த கடைப்பிடிச்சதனுடைய விளைவு என்னன்னா, மாந்தோப்பு கிளியன்னு ஒரு படத்தில் சுருளிராஜனும் காந்திமதியும் நடிச்சிருப்பாங்க. அதில் சுருளிராஜனுக்கும் காந்திமதிக்கும் புள்ள இருக்காது. காந்திமதி முருகனுக்கு வேல் கம்பு எடுத்து அலகு குத்தி வேண்டிட்டு வீட்டில் வந்து சுருளிராஜன்ட்ட சொல்லும், ஏயா முருகனுக்கு வேண்டிட்டு வந்திருக்கேன், நீமே நமக்கு புள்ள பிறந்துறேன், அதனால் வா வீட்டில் வந்து உக்காரு சாப்பிடு அப்படிங்க. சுருளிராஜன் ஒரு மஞ்ச பையோடு வருவார். எப்படி எதுக்கு என்ன சொல்லுவார்னா, வந்து இந்தாடி நீ முருகன்கிட்ட வேண்டிட்டு வந்துட்ட புள்ள வைக்கலாம்ட்டு, நான் அரசாங்கத்தில் 5 கிலோ அரிசி 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்ட்டு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஐயோயோ முருகன்கிட்ட நான் வேண்டிட்டேனே, நீ வேண்டிக்கிட்டு முருகன்கிட்ட போய் புள்ள பத்துக்க, நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்ட்டு அன்னைக்கு 500 ரூபாய்க்கு 2 படி அரிசிக்கும் ஆப்ரேஷன் பண்ணான் யார்? நம்பால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை படத்தில் பாட்டில் எத்தனை இடத்துல பாடியிருக்காங்க. 20 உள்ளம் படத்தில் எம்ஆர் ராதாவுக்கு 6 பிள்ளைய வக்கீலாக இருப்பார். அவரும் முத்துலட்சுமி ஒரு பாட்டு பாடுவாங்க, புத்தி செய்யாம நீ பெத்த புள்ள, இது புன்னகை செய்யுது சின்ன புள்ள, 5க்கு பின்னாடி வந்த புள்ள, இது 6ஆவதா வந்த செல்ல புள்ள. உடனே அந்த அம்மா சொல்லலாம், ஆசைக்கு பின்னே ஆராய்ச்சு ஆராய்ச்சு. அதுக்கு எம்மாராதா, இனி அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி ஆராய்ச்சி அப்படிம்பார். உடனே அந்த அம்மா, நாம் ஆசையுடன் பேசி நாளாச்சு, ஆபத்து அங்கே தான் உருவாச்சு அப்படிம்பார். இப்படி பாட்டு பாடி பாட்டு பாடி நாடகத்தில் பப்புன்னு பாடுவான். எப்படிலாம் புள்ள பெப்பான்னு, ஜிகிஜிக்கான் ஜிகிஜிக்கான் ஜிக்கான் ஜிக்கான் ஜிகிஜிக்கான் 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 ஜிக்கான். குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா. குடும்பத்தை உருவாக்க சொன்னா எல்லோரும் இந்நாட்டு மன்னர், அந்த விஷயத்தில் எங்கப்பா மன்னாதி மன்னர் அப்படின்ட்டு இப்படிலாம் புள்ள பிக்காதீங்கடான்னு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை கடைப்பிடித்ததுனால இன்னைக்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டில் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 7,36,00,000. உத்தரப்பிரதேசத்தில் நான் அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தையே கடைப்பிடிக்கல. அவங்களுக்கு மக்கள் தொகை 23,66,00,000. இன்னைக்கு 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு கணக்கு போட்டால் 7 கோடி உள்ள நம்ம தமிழ்நாட்டுக்கு 36 எம்பிக்கள் தான் கிடப்பாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 118 எம்பி போயிடும். இன்னைக்கு 80 பேராக இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு இன்னும் 40 எம்பிக்கள் அதிகமாயிருவாங்க. நமக்கு 8 எம்பிக்கள் குறைஞ்சிருவாங்க. இப்படி தென் மாநிலங்களுக்கெல்லாம் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையும் என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு
முதலில் ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுத்த முதலமைச்சர் நம் மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்கள்தான் முதல் குரல் கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் வருகிற 22ஆம் தேதி கூட்டத்தை கூட்ட போறார். அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அதில் அதிமுகவையும் அதில் உட்கார வச்சு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அந்த கூட்டத்தில் வந்து எங்களுடைய கோரிக்கை இதுதான், 7.18% படி நமக்கு எம்பிக்கள் தர வேண்டும் என்பதை தீர்மானத்தில் சேர்க்கணும்னு பேசினார். பேசிட்டு கூட்டம் முடிஞ்சு வெளியில் போய் இது அனைத்தும் திட்டமிடப்பட்ட நாடகம். ஏன் அப்புறம் எதுக்கே உள்ளே இருந்து கருத்து சொன்னீங்க? ஆனாலும் என் தலைவருக்கு கிடைத்த வெற்றி எது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளையும், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் ஒரே அரங்கில் கூட்டக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மட்டும்தான். இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலையை இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா? மும்மொழி கொள்கையை ஆதரித்து இன்னைக்கு நான் சொல்கிறேன் அண்ணாமலைக்கு, அண்ணாமலை பூரா பில்டப்பு தான். பில்டப்னா எப்படின்னா, ஒருத்தன் ஒரு டாக்டர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், டாக்டர் ஐயா குடும்பத்தில் பெரிய பிரச்சனை டாக்டர் ஐயா அப்படின்னோடனே அந்த டாக்டர் அவனை கூப்பிட்டு உட்கார்றா, நான் சொல்கிறபடி செய்ய, உன் குடும்பத்தில் பிரச்சனை சரியாயிரும். சொல்லுங்க ஐயா. நீயும் உன் மனைவியும் ராத்திரி 9 மணிக்கு சரிங்க மொட்டை மாடிக்கு போய் ஒரு கைத்து கட்டில் போட்டு பக்கத்தில் உட்காந்து கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவன் இப்படியே பார்த்தேன். அப்புறம் நெருங்கி உட்காந்து அப்புறம் 12 மணிக்கு மேலே அப்புறம் சரி என்னமோ சொல்ல போகிறாரு டாக்டர்னு பார்த்தா, கலந்து பேசினீங்கன்னா பிரச்சனை சரியாக போயிடும்னு. ஏயா இதை முதலே சொல்லியிருக்கலாம்லன்ட்டு அவர் சொல்கிறத பார்த்தா வேற என்னமோ சொல்ல போகிற மாதிரி நமக்கு தெரியும். அண்ணாமலை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது பூரா பில்டப்பு தான். 2 ஃபைல்கள் நான் தயார் செய்திருக்கிறேன்ட்டு, முதல் ஃபைல் இந்த துறையில் இத்தனை ஆயிரம் கோடி ஊழல், இதில் இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு ஒரு ஃபைல் தயார் பண்ணார். அதை காமிச்சாங்க. அந்த ஃபைல் பத்திரிகைக்காரங்களாம் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷங்க, வெளியிட்டுட்டு விட்டுட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் துறையில் 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அந்த ஊழலை வந்து அவர் சொன்ன பிற்பாடு தான் அமலாக்கத்துறையே சொல்லுது. ஆனால் அதற்கு நம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அதுக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்துட்டார். ஆன்லைன் டெண்டரில் தான் எல்லாம் நடக்குது, நாங்கள் சட்டப்படி அதை சந்திப்போம், அண்ணாமலையின் முகத்தில் நாங்கள் கரியை பூசுவோம் என்று அந்த அமைச்சரே நேருக்கு நேர் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்தார். இதுதான் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கி பட்ஜெட்டில் பாருங்கள், நம்ம தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டம் பாருங்கள், எப்படிப்பட்ட திட்டம். ஆரம்ப காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க, ஏழை எளிய மக்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அன்று நீதி கட்சி காலத்தில் தியாகராயர் என்ற அன்றைய முதலமைச்சர் மாணவர்களுக்கு அன்னைக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு முதலமைச்சராக வந்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை முழுமையாக மாநிலம் முழுவதும் அமுல்படுத்தினார். அதன் பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக மாற்றினார். ஆனால் இன்னைக்கு நம் தமிழக முதல்வர் ஒரு நாள் காலையில் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காரு, அசம்பிளி நடந்துட்டுருக்கு, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறாங்க, நீராறும் கடலுடுத்த பாடினோன்னா எல்லா பசங்களும் நின்றுட்டு இருக்கான். நிறைவாக தேசிய கீதம் சொன்னோன்ன தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 2 பேர் மயக்கம் போட்டு விழுந்தான். தலைவர் பார்த்தாரு, ஏன் மாணவர்கள் மயக்கம் போடுகிறார்கள், அவங்க 2 பேரை என் ரூமுக்கு வர சொல்லு அப்படின்னு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அறைக்கு அந்த மயக்கம் போட்ட மாணவர்களை வர சொல்லி
ஏப்பா அவங்க அப்பா அம்மா எங்கே வேலை பார்க்குறாங்க? எங்கள் அப்பா அம்மா மூட்டை தூக்குறாரு, எங்கள் அம்மா பூ கட்டி ரோட்டில் விற்கிறாங்க, சில சமயம் காலையில் சாப்பாடு ஆக்கி கொடுப்பாங்க, இன்னைக்கு ஆக்கி கொடுக்கல, சாப்பிடாம வந்ததுனால வெயிலில் மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொன்ன உடனே அன்று இரவு தூங்காமல் இருந்த முதலமைச்சர் ஒரே வாரத்தில் அறிவித்தார், நாளை முதல் காலை உணவு பள்ளிகளில் வழங்கப்படும் என்ற அற்புதமான திட்டத்தை அறிமுகம் செய்த முதலமைச்சர் நம் தமிழக முதலமைச்சர். அதை இன்னைக்கு அதிகமாக எல்லா மற்ற அரசு பள்ளிகள் அல்லாமல் மற்ற தனியார் உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இன்னைக்கு அதை விரிவுபடுத்தி 17 லட்சம் மாணவிகள், இன்று இன்னொரு 3 லட்சம் மாணவர்கள் சேர்ந்து 20 லட்சம் மாணவர்கள் இனிமேல் காலை உணவு சாப்பிடுவார்கள்னு பட்ஜெட்டில் அறிவித்த முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். ஏன் காலை சாப்பாடு? அந்த காலை சாப்பாடு சாப்பிடாம பையங்க வகுப்புக்கு வந்தான்னா அந்த ஆசிரியர் என்ன பாடம் நடத்தினாலும் அந்த பாடம் அவன் தலையில் ஏறாது. என்ன காரணம்? வயிற்றில் பசியோடு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட செய்திகளை ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் அது அவர்களுடைய அறிவுக்கு எட்டவே எட்டாது. காரணம், வயிறு பசியோடு இருக்கும் பொழுது. இன்று நம்மிடமிருந்து விடைபெற்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய அரசியல் பணியும் சமூக பணியும் வெற்றியடைய அன்போடு நம்ம வாழ்த்துவோம். இன்னைக்கு காலை சாப்பாடு சாப்பிடாம மாணவர்கள் வகுப்பில் வந்தார்னா வாத்தியார்கள் என்ன பாடம் நடத்தினாலும் அந்த பசியோடு இருக்கும் மாணவன் அந்த பாடத்தை அவனால் கவனிக்க முடியாது. அந்த நேரம் பார்த்து அந்த பசியோடு இருக்கிற மாணவனுக்கு என்ன பாடம், 1ஆம் கிளாஸ் பையன் வந்து உட்காருவான். அந்த டீச்சர் என்ன பாட்டு சொல்லி கொடுப்பாங்கன்னா, பசியோடு உட்காந்துருக்கிற மாணவர்களுக்கு, மாணவர்களே இப்போ ஒரு பாட்டு சொல்லி கொடுக்க போகிறேன், அதை எல்லாரும் பாடுங்க. அது என்ன பாட்டுன்னு கேட்டால், பசியோடு உட்காந்துருக்க மாணவர்கள்ட்ட போய், தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை. பசியோடு இருக்கிற பயலுக்கு தோசைன்னு பாடம் நடத்தினா அந்த பாட்டை அவனால் பாட முடியுமா? அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டுனோன்னா பசியோடு இருக்கிற மாணவனுக்கு சோறு ஞாபகம் தான் வரும். பசியோடு இருக்கிற மாணவன்கிட்ட போய் மாம்பழம்மா மாம்பழம், மல்கோவா மாம்பழம்னோன்னா ஐயோ பசியோடு உட்காந்துருக்கேன், வெறும் சாப்பாட்டை பற்றியே பாடிக்கிட்டு இருக்காங்களேன்ட்டு. இப்படி மாணவர்களுடைய அறிவு வேலை செய்யாது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்த ஒரே முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான். இன்னைக்கு அற்புதமான அவருடைய திட்டங்கள், பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்களை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. சாதாரணமாக இன்னைக்கு மாணவர்கள் கிராமங்களிலிருந்து மாணவிகள் டவுனில் வந்து படிக்கிறதுக்கு ஹாஸ்டல்லையோ அல்லது வாகனங்கள்லையோ போனால் அவர்களுக்கு ஆபத்து வரும் என்று கருத்தில் கொண்டு முக்கியமான நகரங்களில் மாணவியர் விடுதி அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவித்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இப்படி எண்ணற்ற மக்கள் நலத் திட்டங்களை அறிவித்து கொண்டிருப்பவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு இன்னைக்கு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து 2 மொழியை செம்மையாக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் 3வது மொழியையும் படிக்க வேண்டும் என்று மாணவர்களுடைய அறிவை மேலும் மழுங்கடிப்பதற்காக ஹிந்தியை திணிக்கக்கூடிய அந்த கொடுமையான சூழலை முதலில் எதிர்த்து எத்தனை 1000 கோடி நீ நிதி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று துணிச்சலாக அறிவித்த ஒரு முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டிற்குள் வரவிட மாட்டோம். தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த மாட்டோம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்த 3 கோரிக்கைகளுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் 243 தொகுதிகளிலும் இன்று ஒவ்வொரு தொகுதியிலும்
இது போன்ற கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பது நம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், இளைஞரணி செயலாளர், வருங்காலத்தின் தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இது போன்ற வெற்றி கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டங்களில் இந்த ஆணையூர் பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நமது இளைஞரணி செயலாளர்களால் மிக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய அந்த ஆணையின்படி மும்மொழி கொள்கையை எந்த காலத்திலும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது. தொகுதி சீரமைப்பை மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அந்த உறுதியை நம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்து இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்திய மதுரை வடக்கு மாவட்டம் இளைஞரணி செயலாளர்களுக்கும் இளைஞரணி பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த அருமையான கூட்டத்தை கேட்பதற்காக வருகை தந்த என் இனிய நண்பர் அக்ரி கணேசன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர். தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்.